கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the name of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி தான் நாம் வேத பாடத்தில் படிக்கிறோம். We are learning in the Bible study about the rapture of the church at the secret coming of our Lord Jesus Christ. கடந்த வாரம் வரைக்கும் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றும் நாம் படித்தோம். Until the past week we've been learning the words of Jesus and the utterances of Saint Paul about the secret coming of our Lord Jesus. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி தியானிக்க போகிறோம். And today may we go on to meditate as to what Saint Peter says about his coming. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கலாம். We can read it in 2 Peter 1:16. நாங்கள் தந்திரமாய் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, For we have not followed cunningly devised fables. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். When we made known unto you the power and coming of our Lord Jesus Christ, but were eyewitnesses of his majesty. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் என்று ஒரு வார்த்தை எழுதுகிறார். Here Saint Peter the apostle writes in this word power and coming of his. இந்த வசனத்தில் 3 பகுதிகளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். I want to mention 3 aspects or parts in this verse. இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து படித்து பார்த்தால் இதில் 3 பகுதிகளாக இந்த வசனத்தை படிக்கலாம். When you search into this portion of the scripture, you can read it into 3 parts. 1 தந்திரமான கட்டுக்கதைகள். 1 cunningly devised fables. 2 அவருடைய மகத்துவம். 2 his majesty. 3 அவருடைய வல்லமையும் வருகையும். 3 his power and coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை பற்றி எழுதும்போது அதை 3ஆக எழுதுகிறார். Peter the apostle writing about the secret coming of Jesus writes it into 3. 1 நாங்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. 1 we do not follow cunningly devised fables. இந்த கட்டுக்கதைகளை பற்றி நாம் படிக்கும்போது வேத புத்தகத்திலே 4 இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. About this fable it is written in 4 different portions in the word of God. 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த கட்டுக்கதைகளை பற்றி படிக்கிறோம். 1 Timothy 1:3 we read about this fable. அந்த கட்டுக்கதைகள் என்பது பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாதவைகள், தர்க்கங்களுக்கு ஏதுவான வார்த்தைகள். And here we read that they are not unto edifying, but they are meant unto endless genealogies or questions. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாதவைகள், தர்க்கங்களுக்கு அடுத்ததான மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. Every word of man which ministers questions rather than godly edifying is called fables. இப்போ யாராவது பக்தி விருத்திக்கு ஏது அல்லாதது பேசினால் அதற்கு நாம் செவிசாய்க்க கூடாது. If anyone would speak things not meant unto godliness, we should not turn heed unto it. தர்க்கங்களுக்கு அடுத்தவைகளை பேசினால், விசுவாசம் இல்லாமல் தர்க்கங்களுக்கு அடுத்தவைகளை பேசினால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. If they speak things meant unto questions, then we should not pay heed to it. பக்தி விருத்திக்கு ஏது அல்லாதவைகளும் தர்க்கங்களுக்கு அடுத்தவைகளும் கட்டுக்கதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. Anything that ministers questions rather than godly edifying is called fables. 1 தீமோத்தேயு 1:3. 1 Timothy 1:4 in English. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் போதும். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாதவைகள், தர்க்கங்களுக்கு அடுத்தவைகள், இப்படிப்பட்டதான வார்த்தைகளுக்கு நம் செவியே கொடுக்க கூடாது. Never pay heed to the words which minister questions rather than godly edifying. அவைகள் கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தடையாக இருக்கும். Because they will be a kind of hindrance to get us ready for the coming of the Lord. எப்போதுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளுக்கு தான் நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும். Always turn our ears only unto words which create edification. சில ஆட்களை பாருங்க, நம்மோட பேசினாலும் அவங்க
பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேச மாட்டார்கள். Some people when they speak to us they don't do it for edification of us. இப்ப நாம் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியாது. And if we pay heed to that we cannot get ready for the coming of the Lord. அதுபோல தர்க்கங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தர்க்கங்களுக்கு ஏதுவான வார்த்தைகள். So is it words which are not of faith, rather for questions it is. இவைகள் கட்டுக்கதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. They are called fables. அடுத்தது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த கட்டுக்கதைகள் என்ன என்று இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Another explanation of this fable is given in 1 Timothy 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகள். Refuse profane and all wives fables. சீர்கேடான வார்த்தைகள் கிழவிகள் பேச்சா இருக்கிற வார்த்தைகள். Profane words and words of old wives. அதை வாசியுங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகள். Profane and old wives fables. கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் சீர்கேடான வார்த்தைகள் பேசக்கூடாது. If we have to get ourselves ready for the coming of the Lord, never speak profane words. இந்த சீர்கேடான வார்த்தைகள் யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் அதற்கு நாம் செவி சாய்க்கலாகாது. From whomsoever they may come, the profane words, we should not pay heed to it. நன்மையான வார்த்தைகள் பேச வேண்டும். Speak goodly words. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவைகளை பேச வேண்டும். Words meant unto the blessing of others. சீர்கேடான வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மாட்டோம் என்று பேதுரு சொல்லுகிறார். And St. Peter says we refuse profane words. கிழவிகள் பேச்சு என்றால் என்ன? What is old wives fables? அப்படியே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி சமயத்தை செலவழிப்பது. And spending the time by speaking unnecessary words. மற்றவர்களுடைய காரியங்களை பேசுவது. Speaking about others. ஒரு காரியத்தை போய் இன்னொரு இடத்துல சொல்வது. And telling one man's things to another. கோல் சொல்லுவது. Tale bearing. இப்படி இதெல்லாம் கிழவிகள் பேச்சை சம்பந்தப்பட்டவைகள். These are things connected to old wives fables. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு அந்த வார்த்தைகள் நமக்கு தடையாக இருக்கும். But these words will hinder us from getting ready for the coming of the Lord. அவைகளுக்கு நாம் செவிசாய்க்கலாகாது. We should not pay heed to it. அடுத்தது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கேயும் கட்டுக்கதைகளை பற்றி சொல்லுகிறார். Another narration of this fable in 2 Timothy 2:4. அது என்னவென்றால் செவித்தின உள்ளவர்களாய் 4:4 which says that you have itching ears. மனுஷர் தங்களுடைய செவிக்கு இன்பமானவைகள் கேட்கும்படியாக தங்களுக்கு சொந்தமான தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி போதகர்களை ஏற்படுத்திக் கொள்வார்களாம். And people will appoint teachers to themselves having itching ears in order to have truth that is meant for themselves. நம்முடைய செவிக்கு இன்பமானவைகளை பேசும்படியாக நாம் போதகர்களை விரும்பக்கூடாது. We should not desire for teachers who would speak things for our own lusts. நம்மை கடிந்து கொண்டு நமக்கு கண்டிப்பாக உபதேசிக்கிறவர்களை தான் நாம் விரும்ப வேண்டும். But we have to desire people who would strictly instruct us and discipline us. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 4:4. 2 Timothy 4:3 and 4. சத்தியத்துக்கு செவியை விலக்கி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுன்னு சொல்றது அவங்களுடைய செவிக்கு விருப்பமான வார்த்தைகளை கேட்க விரும்புவார்கள். Itching ears means those who desire to hear words according to their lust. கடிந்து கொள்ளுதலை விரும்ப மாட்டார்கள். Do not desire this reproof. Corrections விரும்ப மாட்டார்கள். They don't desire corrections. செவிக்கு இன்பமானவைகளை அவர்கள் விரும்புவார்கள். They just want to hear words which are pleasing to the ears. இது கூட கட்டுக்கதைகளை சேர்ந்ததுதான். This also is connected to fable. இன்னொரு கட்டுக்கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. Another explanation of fable. யூதருடைய கட்டுக்கதைகள் என்று பெயர் அதுக்கு. யூதருடைய கட்டுக்கதைகள். Fable of Jews. இழிவான ஆதாயத்திற்காக பேசக்கூடியவை. Men for filthy lucre. தீத்துவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இழிவான ஆதாயத்திற்காக பேசக்கூடியதான யூதருடைய கட்டுக்கதைகள். Titus 1:14 in English, Jewish fables which are meant to turn people from the truth. இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள். Verse 11 also they teach things which they ought not for filthy lucre's sake. அப்ப இதில இருந்தெல்லாம் நான் என்ன விளங்கிக் கொண்டோம்? What do we understand from this? இந்த கட்டுக்கதைகள் என்கிறது இதுதான். Fable is meant for this. தேவ சித்தத்துக்கு அந்நியமான போதனைகளும் வார்த்தைகளும். Teachings and words contrary to the will of God. சில இழிவான ஆதாயத்திற்காகவும் இருக்கலாம். And it may be even for filthy lucres. காசுக்காக. That is for money. பணம் கிடைக்கிறதுக்காக சத்தியத்தை பேசாம ஆதாயத்திற்காக
அவர்கள் விருப்பமானவைகளை பேசுவது. They avoid speaking truth and speak things pleasing to men that they might earn money. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கிற நாங்கள் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்க மாட்டோம். Peter the apostle says, we who are getting ready for the coming of Jesus, we will not turn our ears unto these fables. விசுவாசத்தோடு ஆரோக்கியமான உபதேசங்கள் தேவை. And we need sound doctrine along with faith. அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை யார் வாஞ்சிக்கிறதோ அவர்கள்தான் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். Only those who are desirous for the sound doctrine can get ready for the coming of the Lord. இந்த வசனத்திலே அவர் முதலாவது சொல்வது, நாங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்க மாட்டோம். So the first thing he says here, we have not followed devised fables. இரண்டாவது சொல்லுகிறார், Secondly, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம் என்று சொல்லுகிறார். we were eyewitnesses of his majesty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. வருகையை பற்றி பேதுரு சொல்லுகிற இடத்திலே சொல்லுகிறார், In the place where he says about the coming of the Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். Peter the apostle says, we have eyewitnessed the majesty or the power of Jesus. இங்கிலீஷ்ல ஐ விட்னஸ், நாங்க பார்த்தோம், அதை நேரடியா நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். We have witnessed with our eyes itself. இது எதை பற்றி சொல்லுகிறார் தெரியுமா? What does he say about this? இது மறுரூப மலையிலே இயேசு மறுரூபம் அடைந்தாரே அந்த மெஜஸ்டியை பற்றி தான் இங்கே சொல்லுகிறார். He says about that majesty in which Jesus was transformed on the Mount of Transfiguration. மத்தேயு 17 அதிகாரம் முதல் 5 வசனங்களை அதை நாம் படிக்கலாம். We can read about that in Matthew's Gospel 17:1-5. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களுக்கு முன்பாக மறுரூபமானதை இது காண்பிக்கிறது. This shows as to how Jesus was transfigured before Peter, James and John on Mount of Transfiguration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அங்கே மோசே காணப்பட்டார். There Moses was there. மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர். Moses was a man who was dead and buried. அவர் அந்த மறுரூப மலையிலே காணப்பட்டார். He there was present in the Mount of Transfiguration. எலியா காணப்பட்டார். Elijah was there. எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். A man who was caught up without tasting death. எலியா அந்த இடத்திலே காணப்பட்டார். Elijah was there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு இந்த பூமியிலே மாம்ச சரீரத்திலே அந்த நாட்களிலே ஜீவித்திருந்தார். Jesus was in this body of flesh during those days. ஆனால் இவர்களுக்கு முன்பாக, இந்த சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். But then he was transfigured before his disciples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் மறுரூபத்தை பற்றி ஒரு நல்ல வெளிப்படுத்தல் உடையவர்களாக இருக்கணும். அவங்க நேரடியா பார்த்தோம் என்று சொல்றாங்க. அதே போல நீ இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்துக்கு நீ ஒரு ஐ விட்னஸாக இருக்க வேண்டும். Those who are getting ready for the coming of the Lord Jesus should be eyewitness of his power of transfiguration. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போதே இந்த மறுரூபமாகுதலுக்கு நாம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Yes, right, when we are in this world we have to be an eyewitness for his transformation. இதெல்லாம் தற்செயலாய் நடந்த காரியங்கள் அல்ல. These are not things happened by chance. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நடந்த காரியங்கள். But things that has happened for our learning. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி சொல்லும் முன்னதாக கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம் என்று சொல்கிறார். Even before saying about the coming of Jesus, he says we have not followed devised fables and we were eyewitnesses of his transformation. இதே சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமாகி அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். Jesus Christ, who was in this same body, showed himself to be transfigured on the Mount of Transfiguration. அது எதை காண்பிக்கிறது? அது கர்த்தருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படுகிறோமே, அதற்கு அது ஒரு பாடம். இது இப்படிதான் இருக்கும் என்று. It is as such a lesson as to how it will be when we are transformed at the coming of Jesus. யாக்கோபும் யோவானும் இந்த மறுரூபத்தை தங்களுடைய கண்களாலே கண்டு நாங்கள் அதற்கு ஐ விட்னஸ் என்று சொல்கிறார்கள். Peter, James and John saw this transfiguration by their own eyes and said, we are eyewitnesses. இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் அந்த மறுரூபத்தை நம்முடைய ஜீவியத்திலே அனுபவித்தால் தான் அப்படி சொல்ல முடியும். Yes, only when we experience such a transformation in this world can we say so. நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் ஒரு மறுரூபமாகுதலின் வேலை இந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். A work of transformation should go on in our lives, in our bodies these days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். And be renewed, be transformed by the renewing of your mind. அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், இந்த தரிசனத்தை நீங்கள் நான் மரித்தோரிலிருந்து எழும்பு மட்டும் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னார். Jesus said, you should not tell about this vision to anyone until I be raised from the dead. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, மரித்தோரிலிருந்து எழும்புறதுன்னா என்னன்னு கேக்குறாங்க ஒருவருக்கு ஒருவர். Then disciples asked one another, what is resurrection from the dead? அதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? உயிர்த்தெழுதல் என்றாலே என்னென்றே தெரியாது, மறுரூபம் என்றாலே என்னென்றே தெரியாது.
They did not know what is resurrection at all, what is transformation at all. நீங்கள் மார்க் 9 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்தால் அது தெரியும். Reading in Mark the Gospel 9:10, we will know this. மரித்தோரிலிருந்து எழும்போது என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்றே சீஷர்களுக்கு தெரியவில்லை. Disciples did not know what is raised up from the dead or resurrection. அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு தான் அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். It is to such a kind of disciples that Jesus showed what is transfiguration. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் 3 பேர் அதை கண்ணார கண்டார்கள். 3 of the disciples of Jesus were eyewitnesses for it. அதை கண்ணார கண்ட பேதுருவே தான் எழுதுகிறார், நான் என் கண்ணால கண்டேன் என்று. And Peter, who saw it with his own eyes, says, I am an eyewitness for this. இந்த நாட்களில் அது எப்படி நமக்குள்ளே நிறைவேற வேண்டும்? How should this be fulfilled in our days? கர்த்தர் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனமும் மறுரூபம் அடைய வேண்டும், நம்முடைய சரீரமும் மறுரூபம் அடைய வேண்டும். If we have to be caught up at the coming of our Lord Jesus, our mind as well our body should be renewed or transformed. ரோமர் 12:1-2 வசனங்களிலே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Romans 12:1-2 says, and be ye transformed by the renewing of your mind. அந்த பழைய மனதே உனக்கு இருக்க கூடாது. You should never have the old mind with you. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார். Holy Ghost transforms our mind. ஆகையால் தான் ஒரு காலத்தில் நம்முடைய மனதில் இருந்ததான காரியங்கள் இப்பொழுது நம்முடைய மனதில் இல்லை. That is why the things which were once in our mind are no more. நம்ம மனதை மறுரூபமாக்குகிறார். He transforms our mind. பிலிப்பியர் 3:21 வசனத்திலே போன வாரத்தில் நான் சொன்னேன், நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். As I said in Philippians 3:21 last week, he transforms our body too. இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். He fashions this vile body like unto his gloriousness. மனதிலேயும் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது, சரீரத்திலும் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது. Therefore a transformation in mind as well in one's body. இந்த உலகத்தில் தான் இருந்தாலும் கூட இந்த சரீரம் சாதாரணமான சரீரம் அல்ல. Though we live in this world, this body is no ordinary one. அதுக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது. A transformation takes place within it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சரீரம் ஒரு காலத்தில் இருந்தோமே அந்த சரீரம் அல்ல. இந்த பூமியில இருந்தாலும் கூட இந்த சரீரம் ஒரு வித்தியாசமான சரீரமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். Though we are in this world, the Lord changes our body not like as the old one, but he changes us to be a different one. ஒரு காலத்தில் இந்த சரீரத்தில் எத்தனையோ ஆசைச்சைகள் இருந்தது. Once we had many afflictions and lusts in this body. அது கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். Little by little the Lord changes it. கடைசில இந்த சரீரத்துக்கு என்னென்ன ஆசைச்சைகள் இருந்ததோ அது ஒன்று இந்த சரீரத்தில் இல்லை என்று மறுரூபம் அடைகிறோம். Finally it is totally transformed that those afflictions and lusts are no more. ஒரு காலத்தில் இது நம்முடைய விருப்பம் மட்டும் செய்யும். Once we did only our will. இது மறுரூபம் அடைய இது தேவ சித்தத்தை மட்டும் செய்கிற ஒரு சரீரமாய் மாறுகிறது. But as we keep on getting transformed, our body becomes to do the will of God alone. அப்ப மறுரூபமலையிலே இயேசு காண்பித்ததான அந்த காட்சி இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் நமக்குள்ள நம்முடைய மனதிலும் நம்முடைய சரீரத்திலும் ஒரு மறுரூபத்தின் வேலை நடக்க வேண்டும் என்பதை நாம் அறியும்படியாகத்தான் கர்த்தர் அப்படி காண்பித்தார். Jesus showed such a vision on Mount of Transfiguration in order that we may know that a kind of transformation should be conducted in our bodies and minds. பேதுரு அப்போஸ்தலன் அதை கண்டார். Peter the apostle saw it. நாம் அதை கண்ணார காணவில்லை. We have not seen it with our own eyes. அவர் எழுதி வைத்திருக்கிறதை இப்பொழுது நாம் படிக்கிறோம். But we read what he has written down. அதை நாம் விசுவாசிப்போம். We believe. விசுவாசித்தால் நமக்குள்ளேயும் அந்த மறுரூபமாவதின் வேலை நடக்கும். When we believe, that transformation will work out in us too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவது அந்த வசனத்தினுடைய மூன்றாவது பகுதி The third part of that verse. அவருடைய வல்லமையையும் அவருடைய வருகையையும் என்று எழுதுகிறார். His power and coming. 2 Peter 1:16. 1:16 இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும். The power and the coming of our Lord Jesus Christ. சொல்லுங்க, வல்லமையும் வருகையும். இப்போ நான் உங்களுக்கு 7 காரியங்கள் சொல்லுகிறேன். I want to tell you 7 things. அவருடைய வல்லமையோடு சம்பந்தப்பட்ட 7 காரியங்கள். 7 things about his power. 1 வல்லமையும் இரட்சிப்பும். 1 power and salvation. 2 வல்லமையும் மகிழ்ச்சியும். 2 power and rejoicing. 3 வல்லமையும் ராஜ்யமும். 3 power and kingdom. 4 வல்லமையும் மகிமையும். 4 power and glory. 5 வல்லமையும் நீதியும். 5 power and righteousness. 6 வல்லமையும் பாடுகளும். 6 power and suffering. 7 வல்லமையும் வருகையும். 7 power and coming. வேத புத்தகத்திலே அவருடைய வல்லமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே வல்லமையோடு சம்பந்தப்பட்ட இந்த 7 காரியங்களையும் கூட நாம் படிக்கலாம். In the places where it is mentioned about power in the word of God, we read about these 7 things also. வல்லமை வருகை பற்றி படிக்க வேண்டும் என்றால் மற்ற 6 காரியங்களும் கூட சேர்த்து தான் அதை படிக்க வேண்டும். If we have to learn about power and coming, we have to learn all other 6 things too. செப்பனியா 3 அதிகாரம் 17 வசனத்திலே வல்லமையும் இரட்சிப்பையும் பற்றி வாசிக்கிறோம். Zephaniah 3:17 we read about power and salvation. தேவ வல்லமை வெறுமையாக அல்ல,
அது ஒரு மனுஷனுக்குள்ளே இரட்சிப்பாக வெளிப்படுகிறது. The power of God does not come alone, but it appears as salvation in the life of man. செப்பனியா 3:17. Zephaniah 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். He is mighty, he will save. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட இந்த வசனத்தை முழுக்க இந்த கிருபையின் காலத்தில் நாம் அனுபவிக்க நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. We are privileged in this New Testament time to enjoy all the blessings which have been said in the Old Testament. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆனால் நான் இன்னும் குடிகாரனாகவே இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் வல்லமை உள்ளவராக இருந்து என்ன அர்த்தம்? He is mighty, but still I am a drunkard. Then what is the meaning of him being mighty? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆனால் நான் இன்றைக்கும் டெலிவிஷன் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன், சினிமா பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அவர் வல்லமை உள்ளவராக இருந்து என்ன அர்த்தம்? என்ன பிரயோஜனம்? He is powerful, but if I am going to watch cinema or television even today, then what is the meaning of him being powerful? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆனால் நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன், பாவத்தில் விடுதலை இல்லை என்றால் அவர் வல்லமை உள்ளவராக இருந்த அர்த்தம் என்ன? He is mighty or powerful, but still I am a sinner. Then what is the meaning of his power? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் இரட்சிக்கிறார், அவருடைய வல்லமையினால் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். We have to say he is mighty or powerful, he will save, therefore I am saved today. வேத புத்தகத்திலே அவருடைய இரட்சிப்பை பற்றி பல சந்தர்ப்பங்களில் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. About his salvation in various ways it is said in the word of God. ஒன்று, எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படுவது அவருக்கு சித்தம். One, it is his will that all men be saved. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும். All men should be saved. அவருடைய வல்லமை சகல மனுஷருக்கும் இரட்சிப்பை தருகிறது. His power brings salvation to all men. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். Reading in Acts of the Apostles chapter 8. ஒரு எத்தியோப்பிய மந்திரியுடைய இரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். About the minister of an Ethiopian minister we read. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். In Acts 9 சவுலின் இரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். we read about the salvation of Saul. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். Yet in Acts 10 கொர்நேலியுவின் இரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். the salvation of Cornelius. பிரியமானவர்களே, இந்த மூன்று பேரும் மூன்று ஜாதியினர். All the three are of different community. நான் அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறேன்? But what do we understand from that? சகல மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். It is the will of God that all men be saved. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு எத்தியோப்பியனை இரட்சிக்கிறார். Acts 8 he saves an Ethiopian. 9ஆம் அதிகாரத்திலே சவுலை இரட்சிக்கிறார், யூதன். In 9 a Jew Saul. 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவை இரட்சிக்கிறார், புறஜாதியான். In chapter 10 a Gentile Cornelius. கர்த்தர் எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். As God desires that all men be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னொரு வசனம் இரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பு தேவ பலனாக இருக்கிறது. And it is said it is the power of God unto salvation. விசுவாசிக்கிறவர்கள் யாரோ To whomsoever who believe, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். for them Christ is the power of God. இரட்சிப்பு என்பது தேவ பலன். Therefore salvation is the power of God. ஒரு பாட்டியை பற்றி எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 65 வருடங்கள் வெற்றிலை பாக்கு போட்டு பழகுனவங்க. I know about a grandmother who was habituated in putting the beetle leaf for about 65 years. 65 வருஷம் வெற்றிலை பாக்கு போட்டவங்க அது போடாம இருக்க முடியுமா? And she who had habituated that way 65 years, can she refrain from it? இரட்சிப்பு வந்தபோது அந்த வெற்றிலை பாக்கை எடுத்து வீசி எறிந்தார்கள். But when salvation came in, she put it away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நாள் 14 பாக்கெட் சிகரெட் குடிக்கிற ஒரு ஆள் கோவால இருந்தார். There was a man in Goa who would take 14 packets of cigar every day. அப்படிப்பட்ட மனுஷன் சிகரெட்டே குடிக்காமல் இருக்க முடியுமா? But that man, can he refrain from smoking cigarette? அதுதான் சொல்கிறது, இரட்சிப்பு என்பது salvation is the power of God. இரட்சிப்பு என்பது தேவ பலனாக இருக்கிறது. That is why salvation is the power of God. அந்த பவர் தான் அந்த வல்லமையிலிருந்து அவனை விடுவிக்கிறது. It is that power which delivers him from the other power. எத்தனையோ வல்லமையில் இருந்த அந்த பவர் நம்மை விடுவித்தது. That power has set us free from many other powers. அந்த தேவ பலன் நம்மை விடுவித்தது. That power of God has set us free. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வல்லமையும் இரட்சிப்பும் Power and salvation. இன்றைக்கும் அந்த வல்லமை நாம் இரட்சித்துக் கொண்டே இருக்கிறது. Even today that power saves. யாருக்காவது ஏதாவது விஷயத்தில் விடுதலை இல்லாவிட்டால் இந்த வல்லமையை விசுவாசிப்போமாக. If any of you do not have deliverance in anything, believe on this power. விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தேவ பலனாக இருக்கிறார். To them who believe, he is the power of God. அடுத்ததாக வல்லமையும் மகிழ்ச்சியும். Secondly, power and rejoicing. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, First Chronicles 16:27. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, First Chronicles 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. Strength and gladness are in his holy place. அப்போ இங்கே வல்லமையோடு சேர்ந்த இன்னொரு அனுபவம் என்ன? வல்லமையும் மகிழ்ச்சியும்.
So here power and gladness. வல்லமையும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்கிறது? Where is it? எங்கே இருக்கிறது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. In his place, holy place. இது அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் வர்ஷிப் பண்றதான இடத்தை காண்பிக்கிறது. This his place or holy place shows the place we worship. நீ ஆராதிக்கிறாயே அந்த இடத்திலே வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. The strength or the power of God and gladness are in the place you worship God. ஒருவேளை நீ உன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு இடமாக இருக்கலாம். Maybe your house is the place of worship for you. அந்த இடத்திலே அந்த வல்லமையும் மகிழ்ச்சியை நீ காண முடியும். But there you can see the power and gladness of God. அல்லது நீ ஆராதனை செய்கிற இடத்திலே இந்த வல்லமையும் மகிழ்ச்சி நீ காண முடியும். You can see the strength and gladness in the place where you worship God. அநேகர் தேவனை ஆராதித்தாலும் கூட அவர்களுடைய ஜீவியத்திலே வல்லமையும் பார்க்க முடியாது, மகிழ்ச்சியையும் பார்க்க முடியவில்லை. Many though they worship God, they never see the strength and the gladness of God in their இந்த lives. வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். Utter this verse. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. Strength and gladness are in his place. வல்லமையோடு சேர்ந்த அனுபவம் தான் அவருடைய மகிழ்ச்சி. So gladness is thing connected with his power. இதுதான் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். This is the joy of the Holy Ghost. தேவ சமூகத்தின் சந்தோஷம். The joy in the presence of God. அந்த வல்லமையோடு சேர்ந்த ஒரு அனுபவம் தான் மகிழ்ச்சியின் அனுபவம். So this gladness is connected along with his power. இந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது. It is this power which strengthens our inner man. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது. And the joy of the Lord is your strength. நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடையாவிட்டால் உன்னுடைய உள்ளான மனுஷன் பலவீனமாய் மாறிவிடுவான். If you are not glad in the Lord, your inner man will be weakened. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைய உன்னுடைய உள்ளான மனுஷன் பலனடையும். Every day, even as you are glad in God, your inner man will be strengthened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அத்திமரம் துளிர் விடாமல் போகட்டும். Though the fig tree shall not blossom, ஆட்டுக்கடையில் மந்தைகள் அற்று போகட்டும். and the stalks be void, வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போகட்டும். and there be no field, கிடையில் மந்தைகள் அற்று போகட்டும். and no herds in the stalls. நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்லுகிறான். But an Old Testament saint says, I will rejoice in the Lord. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருப்பான் பாருங்கள். Then think what a kind of man he would have been. எல்லாம் நஷ்டமான சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். Even at the time of all his loss, he says, yet will I rejoice in the Lord. ஆனால் நம்முடைய அனுபவம் என்ன? But what our experience is, எல்லாம் நிறைவாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் வரும். everything is in fullness, then we are happy. அது கூட யாராவது நம்ம சந்தோஷப்படுத்தினாதான் நாம் சந்தோஷப்படுகிறோம். Even then others should make us glad, then only we'll be glad. அப்படி அல்ல, எல்லாமே நஷ்டப்பட்டு போனாலும் Though everything be lost, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். I will rejoice in the Lord. யோபுக்கு இருந்ததெல்லாம் நஷ்டப்பட்டது. Everything of Job were lost. அவருடைய மனைவி வந்து சொல்கிறார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இனி ஏன் நீ ஜீவனோடு இருக்கிறாய்? His wife came to him and said, curse God and die. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். But he says, blessed be the name of the Lord, for the Lord hath given and the Lord hath taken away. எல்லா பிள்ளைகளும் ஒரே நாளிலே செத்து போனார்கள். All his children died on the same day. இது கதை அல்ல. No story it is. நீ சொல்ல முடியுமா? Can you say this? அந்த யோபு கூட கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை, அதற்கு முன்னாலே கர்த்தர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். நீ சொல்லுவாயா? God is going to take us even before Job can be going to the kingdom of heaven. And will you be able to say this? எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். All children were dead on the same day. இருந்தெல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டது. Everything of us were lost. அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். He says, the Lord hath given, the Lord hath taken அவருடைய பரிசுத்த away. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவம் என்பது ஒரு நிறைவை காண்பிக்கிறது. Experience of rejoicing in the Lord shows fullness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்த அனுபவம் வல்லமையும் ராஜ்யமும். Nextly, power and kingdom. மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனத்திலே Matthew's Gospel 6 chapter 13th verse. வல்லமையும் ராஜ்யமும். Power and kingdom. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. வாசிங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அந்த இடத்துல வல்லமையோடு சேர்ந்த ஒன்று ராஜ்யம். Here kingdom is connected along with power. இந்த ராஜ்யமும் வல்லமை இல்லாமல் இருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்காது. Any kingdom without power cannot withstand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒத்னியேல் என்று ஒரு மனுஷன் இருந்தான். There was a man called Othniel. அவன் 2 காரியங்களை ஜெயித்தான். He overcome 2 things. ஒன்று ஒரு ராஜாவை ஜெயித்தான், 2 ஒரு பட்டணத்தை ஜெயித்தான். One, he overtook a king, the other a city. இந்த ஒத்னியேல் என்பவன் முதலாவது ஜெயித்த ஒரு பட்டணம் கிரியாத் சேபீர். The first city that this Othniel prevailed over was Kiryat Sefer. கிரியாத் சேபீர் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? Kiryat Sefer means what? City of books, புத்தகங்களின் பட்டணம். City of books. நியாயாதிபதிகள் 1:12-13 வசனங்களிலே அதை நாம் படிக்கலாம். Judges 1:11 and 12 we read about that. அப்பொழுது காலேப்
கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஒத்னியேல் அதை பிடித்தான். Othniel took it. கீரியாத் சேப்பீரை பிடிப்பவன் யார்? Who captured Kirjath Sepher? அவனுக்கு தான் என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொல்கிறான். And Caleb says, I will give my wife, my daughter to him. காலேப் விரும்பினது என்ன? And what was Caleb's desire? காலேபின் ஆவி ஜெயத்தின் ஆவி. The spirit of Caleb was a spirit of overcoming. அதே போல ஜெயிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் என் மகளை கொடுப்பேன். And I will give my daughter to a man who will overcome like me. அந்த பட்டணத்தை ஜெயித்தவன் ஒத்னியேல். And it was Othniel who prevailed over the city. கீரியாத் சேப்பீர் என்றால் city of books என்று அர்த்தம். Kirjath Sepher means city of books. புத்தகங்களின் பட்டணம். City of books. அவ புத்தகங்களின் பட்டணத்தை ஜெயிப்பது என்றால் அர்த்தம் என்ன? What is meaning of overcoming the city of books? உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களை விட மேன்மையான புத்தகம் எது? The most precious books than all of the books of the world. கையில எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பதென்றால் இந்த புத்தகத்தை முழுதும் வாசித்து உங்களை ஒப்புக்கொடுப்பது. Overcoming the city of books means you have to surrender yourself to wholly read and live according to this book. புத்தகத்தை பிடிக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? இந்த புத்தகத்தை வாசித்து இந்த புத்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வாசித்து அதன்படி தம் ஜீவியத்தை ஒப்புக்கொடுப்பது. Capturing the city means reading all that is in the book and surrendering ourselves to live for it. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள். Only such ones will be overcomers. தேசம் அவர்களுக்கு தான் சொந்தமாகும். The land belongs to them. இன்றைக்கு अनेகர் வேத புத்தகத்தை வாசிப்பதில்லை. Today many do not read the word of God. வேத புத்தகத்தை வாசிக்காதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Those who don't read the Bible are no children of God. நான் உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன். I want to ask you to raise up the hand. எதுக்கு உங்க கையை தூக்கணும்? Why should you do it? வேத புத்தகம் வாசிக்காத ஆள் கை தூக்குங்கன்னா எதுக்காக உங்க கை தூக்கணும்? உங்க கை தூக்கவே வேண்டாம். It is not at all necessary for you to நான் lift up the சொல்றேன், hand. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அல்ல. I say you are no children ஒரு of God. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய புத்தகத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. A child of God cannot be without reading the book of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த புத்தகத்தை வாசிக்காமல் ஒருவன் இருந்தால் If a man refrain from this book, அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியாகும். then that is a great defeat in his life. வேத புத்தகத்தை வாசிப்பது ஒரு பெரிய ஜெயமாகும். Reading the Bible is a great victory. வேத புத்தகத்தை வாசிக்காமல் இருப்பது ஒரு பெரிய தோல்வியாகும். Without reading the Bible, it is a great defeat. சிலர் பைபிளை தேடுவதே கோயிலுக்கு வரும்போது தான் தேடுகிறாங்க. Some people search for the Bible only when they come to the church. அதெல்லாம் நம்முடைய பழக்கம். That is not our habit. வேத புத்தகத்தை நீ வாசித்து பழக வேண்டும். Read the Bible and habituate reading it. கர்த்தருடைய வசனத்தோடு நீ பழக வேண்டும். You have to habituate in getting கர்த்தருடைய with the word of வசனத்தை நீ God. பாராயணம் செய்ய வேண்டும். You have to search and memorize the word of கர்த்தருடைய God. வசனத்தை அப்படியே நீ விசுவாசிக்க வேண்டும். You have to ascertain as believe the word of God. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளும் உன் குடும்பத்திலும் நிறைவேறுவதை நீ சாட்சி சொல்ல வேண்டும். And you have to testify the fulfillment of the word of God in you and your family. அப்பொழுதுதான் நீ ஒரு ஒத்னியேல் என்று அழைக்கப்படுவாய். Only then you will be called Othniel. அல்லது ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. Or else you will not get the kingdom. இரண்டாவது இந்த ஒத்னியேல் என்பவன் இன்னொரு ராஜாவை ஜெயித்தான். Secondly, this man prevailed over another king. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Chapter 3 verse 10. நியாயாதிபதிகள் 3:10 Judges 3:10. கூஷான் ரிஷதாயிம் என்கிற ஒரு கிங் அவனை ஜெயித்தான் இவன். Here we see that he prevailed over a king called Cushan Rishathaim. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இவன் ஜெயித்த ராஜாவினுடைய பெயர் கூஷான் ரிஷதாயிம். The king he prevailed over is called Cushan Rishathaim. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? இரு மடங்கு அக்கிரமக்காரனாகிய எத்தியோப்பியன் என்று அர்த்தம். The Ethiopian who is iniquitous double-fold. இரு மடங்கு அக்கிரமக்காரனாகிய எத்தியோப்பியன். The double-fold iniquitous the Ethiopian. கூஷான் ரிஷதாயிம். Cushan Rishathaim. ரெண்டு மடங்கு அக்கிரமக்காரனாகிய ஒரு எத்தியோப்பியன். The Ethiopian who is double-fold iniquitous. அவனை ஒத்னியேல் ஜெயித்தான். Othniel prevailed over this king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜெயிக்கிறவர்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும். Only the overcomers will get the kingdom. இதை நாம் மறந்து போக கூடாது. Never forget it. ஜெயிக்கிறவர்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும். The kingdom is for the overcomers. ஒரு பகுதியிலே ஜெயம் என்று சொல்வது நாம் வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி நம்மை ஒப்புக்கொடுப்பதுதான் ஜெயம். On one hand, victory means reading the word of God and surrendering ourselves for it. இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்றைக்கு நாம் வேதம் வாசித்திருக்காவிட்டால் இன்றைக்கு நமக்கு தோல்விதான். If we have not read the Bible today, it means we have faced the defeat. நீங்க என்னென்னமோ செய்திருப்பீங்க. You may have done many things. அதெல்லாம் காரியம் இல்ல. That's not a matter.
ஆனால் இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். But if you have not read the word of God today, you are defeated. அப்போ ஜெயத்தினுடைய முதல் பகுதி சொல்கிறேன், பைபிள் வாசிப்பதுதான் நம்முடைய ஜீவியத்தினுடைய ஜெயம். Therefore the first aspect of the victory in our life is reading the Bible. கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும், பைபிள் வாசிக்கிறது ஒரு பழக்கமாக. Reading the Bible should be a habit for the Christians. சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, Though you don't eat, it's not a மனுஷன் matter. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, Man does not live by bread alone, தேவனுடைய வசனத்தினால் நாம் ஜீவிக்க வேண்டிய ஆட்கள். but we are people who live by the word of God. கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். Read the word of God and ye shall live. கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், அப்பொழுது ஜெயிப்பீர்கள். Read the word of God and ye shall prevail. கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், அப்பொழுது நிலைநிற்பீர்கள். Read the word of God and ye shall stand. அதுதான் நம்முடைய ஜெயத்தினுடைய ஒரு அனுபவம். That is the experience of victory. அக்கிரமக்காரனாகிய ராஜாவை ஜெயிப்பது அது ஜெயத்தின் இன்னொரு பகுதி. And overcoming that iniquitous king is another part. அப்படிப்பட்டவங்க தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். Only such ones can inherit the kingdom. ஏனென்றால் வல்லமையோடு கூட ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because power, kingdom along with power. அடுத்து அந்த ராஜ்யம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு வசனம் தருகிறேன். Another verse to receive the kingdom. மத்தேயு 21:43ல Matthew's Gospel chapter 21 verse 43. தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். The kingdom of God is for those who bring fruits. உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் மாற்றப்பட்டு கனி கொடுக்கிறவரிடத்தில் கொடுக்கப்படும். The kingdom of God shall be taken from you and given to a nation bringing forth the fruits. நீ கனி கொடுக்கிறவனாய் கனி கொடுக்கிறவளாய் இருந்தால் தான் இந்த ராஜ்யம் உன்னுடையது. Only if you bring forth the fruits, kingdom of God will belong to you. இந்த ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியும். You then can inherit the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இன்றைக்கு நாம் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, A fruitful life today. நாளைக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, A fruitful life tomorrow. கசப்பான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி கர்த்தர் அகற்றட்டும். And may God dispel our lives, the bitter fruits from our lives. இயேசு நம்மிடத்தில் வரும்போது அவருக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும். We have to yield fruits when Jesus comes to us. இயேசு எப்பொழுது வந்தாலும் கனி கொடுக்க வேண்டும். Whenever Jesus comes to us, we should have the fruit to give him. கனிகள் என்பது இயேசுவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவதை காண்பிக்கிறது. Fruit shows revealing the divine natures of Jesus. நீங்க கோயிலுக்கு வரீங்க, அப்புறம் ஆபீஸ் போகும்போது நீங்க ரட்சிக்கப்படாத ஆட்கள் போல் இருக்க கூடாது. When you go to the office, don't behave like unsaved people. கனி கொடுக்க வேண்டும். You have to bring fruits. கனி இல்லாதவர்களுக்கு ராஜ்யம் இல்லை. No kingdom for those who do not bring fruits. தேவனுடைய ராஜ்யம் யூதர்களிடத்திலிருந்து அகற்றப்பட்டது. Kingdom of God was taken from the Jews. காரணம் அவர்கள் கனி கொடுக்கவில்லை. Because they did not bring fruits. கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்தார். And that kingdom was given to those who brought forth fruits. வல்லமையும் ராஜ்யமும். Kingdom and power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது வல்லமையும் மகிமையும். Nextly, power and glory. 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே Psalm 63:2. நான் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். I have seen thy power and thy glory. வாசிங்கள். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். I have seen thy power and thy glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வல்லமை என்பது என்ன? What is this power? திவ்ய வல்லமை என்று அழைக்கப்படுகிறது. The divine power it is called. கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வல்லமையும் உனக்கு கிடைக்கிறது, கர்த்தருடைய மகிமையும் உனக்கு கிடைக்கிறது. In the presence of God you receive the power of God as well as glory. திவ்ய வல்லமை நமக்கு என்ன தருகிறது? What does divine power give us? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை தருகிறது. And that his divine power giveth us everything pertaining to life and godliness. இந்த உலகத்திற்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லாம் திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. And this life gives us everything that is meant for this life as well for godliness. அதேபோல So also மகிமை என்பது திவ்ய சுபாவம். glory means divine natures. இந்த திவ்ய சுபாவங்களை நாம் அடையும்படியாகத்தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Promises are given us that we might partake of this divine natures. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே Reading 2 Peter 1:4. திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகள் ஆகும் பொருட்டு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Exceeding great and precious promises are given us that we might be partakers of his divine natures. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Exceeding great and precious promises are given us. எதற்காக? For what? திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி. That we might be partakers of his divine nature. இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசித்து அதை நம்முடைய ஜீவியத்திலே அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது நாம் திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். Believing in these divine promises, when we bring it into practice in our lives, we have the divine natures. நீ ஒரு பொல்லாத சுபாவம் உள்ள ஒரு ஆள்தான். You may be a wicked person. உனக்கு தெரியும் உனக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவம் என்ன என்று. And you know the evil characters within you. ஆனால்
மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. But exceeding great and precious promises are given us. இந்த வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையிலே அனுபவத்தில் கொண்டு வருவதன் மூலமாக And because you bring these promises into practice in your life, உன்னுடைய பொல்லாத சுபாவத்தில் நீ விடுதலையாகி நல்ல மனுஷனாய் மாறுகிறாய். you are set free from your evil natures and become a good man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இந்த சபைக்கு வருகிறதுனால நாம் எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டாம். Never think we are all good because we come to the church. திவ்ய சுபாவத்திற்கு நீங்கள் பங்காளிகளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Exceeding great and precious promises are given us that we might be partakers of the divine natures. மகிமை என்பது அவருடைய திவ்ய சுபாவம். Glory means his divine nature. ஆகையால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வந்து திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் மாறுங்கள். Wherefore, believing in the divine promises, bring it into practice into your lives and have the divine natures. அடுத்தது வல்லமையும் நீதியும். Nextly, kingdom, power and righteousness. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே Isaiah 45:24. கர்த்தரிடத்தில் நீதியும் வல்லமையும் உண்டு. Power, strength and righteousness are with God. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். And he, every man shall say this and come unto him. கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமையும் நீதியும் உண்டு. In the Lord have I righteousness and strength or power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனவன் இப்படியே சொல்லி கர்த்தரிடத்தில் வந்து சேர்வானாம். And everyone shall say this and shall come unto the Lord. நம்முடைய கர்த்தரிடத்தில் நீதி இருக்கிறது. We, our righteousness is with our God. அவர் அந்த வல்லமையோடு கூட அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். And he reveals his righteousness along with his power. ஒரு கோர்ட் என்று சொன்னால் என்ன? What is a court? அந்த கோர்ட்டிலே நாம் போகும்போது அங்க ஒரு வல்லமை பார்க்கலாம். Right, when you go into it, you see a power. அந்த கோர்ட்டிலே ஒரு நீதியை பார்க்கலாம். Because you see righteousness in the court. ஆனா இப்போ உள்ள கோர்ட்டுகளை போல அல்ல. Not for as you see today's. இப்போ உள்ள கோர்ட்டுகள் நீதியை புரட்டுகிறதான கோர்ட்டுகளாக தான் இருக்கிறது. Today's court only pervert the judgment. எத்தனையோ இடங்களிலே இல்லாததை உண்டு என்று சாதிக்கிறார்கள். In many places that which is not, they say that it is. ஆனா நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. But our God is not so. அவர் நீதி உள்ளவர். He is righteous. அவரை பற்றி நீதி உள்ள நியாயாதிபதி என்று வாசிக்கிறோம். About him we read he is a righteous judge. நீதி உள்ள பிதா என்று வாசிக்கிறோம். And a righteous father. மகா நீதிபரர் என்றும் வாசிக்கிறோம். And we read he is extremely righteous. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற நீதிபதியாய் இருக்கிறார். And he is a righteous one who intercedes for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். And he makes us righteous in our lives. வேற யாரும் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்ற முடியாது. None others in this world can turn a man to be righteous. பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர் இயேசு மட்டும்தான். Alone, Jesus alone is the one who can turn a sinner to a righteous man. கொஞ்ச நேரம் அதற்காக துதிப்போமாக. For some time shall we praise God for that. பாவியை நீதிமானாக்குகிற இயேசுவை துதியுங்கள். Praise Jesus who makes a sinner a righteous man. பாவியை நீதிமானாக்குகிற இயேசுவை துதியுங்கள். Praise that Jesus who turns a sinner to a righteous man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ நீதிமானாய் மாறுவாய். Believe on the Lord Jesus and you will become a righteous man. அவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர். He intercedes for you. அவர் உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துகிறவர். He makes your paths right. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் எல்லா உடன்படிக்கை முன்னிலே நிறைவேற்றுகிற நீதிமானாக இருக்கிறார். He is a righteous one who fulfills all his covenant in you. பாவிகளை நீதிமானாக்குகிற இயேசுவை துதியுங்கள். Praise Jesus who makes the sinner righteous man. இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி இல்லை. There is none others in this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவிகள் வருகிறார்கள். Sinners come unto Jesus. அவர் அவர்களை நீதிமான்களாக்கிக் கொண்டே இருக்கிறார். And he makes them righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது வல்லமையும் பாடுகளும். Nextly, kingdom and sufferings. 2 தீமோத்தேயு 1 8 வசனத்திலே வல்லமையும் பாடுகளையும் பற்றி வாசிக்கிறோம். Power and sufferings, 2 Timothy 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. அப்படிதானே? என்னோடு கூட தீங்கு அனுபவி. அப்போ தேவ வல்லமைக்கேற்ற ஒரு பாடு உண்டு. So a suffering according to the power of God. கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டும். You have to endure sufferings for the God. தயவு செய்து இது பாடம் படிக்கிறது மாதிரி கேட்காதீங்க. Don't listen as though you are learning a lesson. லைஃப் ஆக்கணும் என்று கேளுங்க. But say that it should become a life. என்னமோ சண்டே ஸ்கூல்ல லெசன் படிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. Don't think it is learning a Sunday school lesson. கர்த்தருக்காக பாடுகள் சகிக்க வேண்டும். But you have to endure sufferings for the Lord. தேவ வல்லமைக்கேற்றபடி நீ பாடுகள் சகிப்பாயாக. Suffer according to the power of God. அந்த நாட்களிலே மிஷனரிமார்கள்
பாடுகள் தீங்குகள் அனுபவித்தார்கள். In those days missionaries endured afflictions. இருண்ட ஆப்பிரிக்கா என்ற ஒரு புத்தகத்தை ஸ்டான்லி என்பவர் எழுதினார். A man called Stanley wrote a book called Dark Africa. இருண்ட இங்கிலாந்து என்ற ஒரு புக்கை வில்லியம் பூத் எழுதினார். And William Booth a book called Dark England. நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். Read that book and see அவர்கள் எப்படி அந்த தேசத்திலே இந்த சத்தியத்தை கொண்டு போனார்கள் என்று. as to how they brought this truth into that land. ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளுக்குள் போனாராம். They went into the dense forest of Africa. பயங்கரமான விஷ பாம்புகளை கடந்து போனாராம். And they crossed terrible poisonous snakes. கொடிய மிருகங்களை கடந்து போனாராம். And even venomous beasts. ஜீவனை அருமையாக எண்ணாமல் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் இருக்காங்க. Brought the truth, not counting their lives dear unto themselves. மனிதரை சாப்பிடுகிறவர்களை சந்தித்திருக்கிறார்கள். And went and met the cannibals. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்வளவோ மனுஷர்களை சாப்பிட்ட ஒரு மனுஷனை பாஸ்டர் டான் சந்தித்தாராம். Pastor Don visited a man, a cannibal, who ate many people. 20 மனுஷராம். Who ate 120 people. பாருங்கள், அப்படிப்பட்ட மனிதரை சாப்பிடுகிற கேனிபால்ஸ் மத்தியில இப்ப நீங்க யாராவது போவீங்களா? மனுஷரை சாப்பிட வேண்டாம், ஒரு குடிகாரனை கண்டாலே நீங்க ஓடி போயிருவீங்க. You are afraid even of a drunkard, then how will you go to a cannibal? அப்படிப்பட்ட மனுஷர் மத்தியில் இந்த சுவிசேஷத்தோடு போயிருக்கிறார்கள். And he went with this gospel into such cannibals. இங்கிலாந்து எப்படிப்பட்ட தேசமா இருந்தது? And what a kind of land was England? இங்கிலாந்தின் வீதிகள் எப்படி இருந்தன? How were the streets of England? இங்கிலாந்தின் வீதிகளிலே நடந்தாராம். He walked in the streets of England. அதன் இச்சை ரோகங்களை பார்த்தாராம். And saw the sickness of lust in it. பாவத்தின் வேகத்தை கண்டாராம். Saw the speed of sin. சூதாட்டத்தின் தாகத்தை கண்டாராம். Saw the thirst of drunkenness. ஓ, இவர்களை எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி ஓடுவாராம். And would flee as to how he could save them. இங்கிலாந்தின் தெருக்களிலே ஓடுவாராம். He would run in the streets of England. நெருப்பு பிடிக்கிறது என்று சொல்லி ஓடுவாராம். He would run saying it is catching fire. எல்லாரும் பின்னால நெருப்பு அணைக்கும்படி ஓடுவார்களாம். And people will run behind him to put off the fire. ஒரு மைதானத்திலே நிற்பாராம். And he would stand in a ground. எங்கப்பா நெருப்பு எரியுது என்று கேட்பார்களாம். And they would ask, where is the fire? நீங்கள் எல்லாரும் பாவிகளா இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது என்னுடைய வயிற்றுக்குள் நெருப்பு எரியுது என்று சொல்வாராம். And he would say, because you are all sinners, my belly is burning with fire. உடனே அடிப்பார்களாம். Soon they would beat him. the shoeல உதைப்பார்களாம். Kick him with the shoes. கல்லால் எடிவார்களாம். And stone him with stones. அதன் மத்தியிலே எனக்கு சில ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார் என்று எழுதி இருக்கிறார். And he writes saying, God gives souls amidst that. அல்லேலூயா. மிஷனரி மாருடைய ஜீவியம் இதுதான். This is the life of missionaries. வல்லமையும் பாடுகளும். Power and suffering. நான் சொல்கிறேன், உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மிஷனரியின் ஆவி உடையவனாக இருக்க வேண்டும். But I say unto you, a true man of God should have the spirit of missionary. ஒரு இடத்திலே ஒரு புத்தகத்தில் நான் இப்படி வாசித்தேன், the spirit of Christ is the spirit of mission. In one book I read, the spirit of Christ is the spirit of mission. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு கிறிஸ்துவின் ஆவி என்பது ஒரு மிஷனரியுடைய ஆவி. The spirit of Christ is a spirit of mission. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் ஒரு மிஷனரியின் ஆவி உடையவனாக இருக்க வேண்டும். A Christian should have the spirit of missionary. அவன் பாடுகள் இயேசுக்காக சகிக்க வேண்டும். And he should suffer for the name of Jesus. கர்த்தருடைய நாமத்திலே பாடுகள் சகிக்க வேண்டும். Suffer in the name of the Lord. கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்காக பாடுகள் சகிக்க வேண்டும். Suffer to declare the word of God. வல்லமையும் பாடுகளும். Power and suffering. தேவ வல்லமைக்கு ஏற்றபடி நீ தீங்கு அனுபவி. And endure afflictions according to the power of God. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, Reading in Hebrews 11, விசுவாசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. it is written about faith. 119ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, And in Psalm 119, வேத வாக்கியங்களின் மகத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. it is said about the wondrous things of the law of God. ஏசாயா 64ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, In Isaiah chapter 64, எழுப்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. about the revival it is said. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். In Isaiah chapter 53, இயேசுவின் பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. about the sufferings of Jesus. நாம் இயேசுவின் பாடுகளுக்கு பங்காளிகள். We are partakers of the sufferings of Jesus. ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்காக நாம் பாடுகள் சகிக்க வேண்டும். We have to endure sufferings every day for Jesus. வல்லமையும் பாடுகளும். Power and suffering. அடுத்து நாம் பார்க்கும்போது, Nextly, வல்லமையும் வருகையும். power and coming. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். That's what Peter the apostle says. நாங்கள் கட்டுக்கதைகளை அல்ல. Not following devised fables. கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல், We don't pay heed to devised fables. நாங்கள் அவருடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். But declare unto you the power and his coming. இந்த வல்லமை தான் கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. It is this power of God that makes us ready for the coming of the Lord. ராப்சர் என்றாலே அது ஒரு வல்லமை, தேவனுடைய ஒரு வல்லமையின் பகுதி அது. The word rapture itself means it is a part of the power of God. ஒரு நொடி பொழுதிலே இந்த பூமியில் இருக்கிற நாம் மத்தியாகத்தில் இயேசுவிடத்தில் இருப்போம்.
அது தேவனுடைய வல்லமையின் பகுதி. We who are in this earth in a moment will be with Jesus in the midair. That is an aspect of the power of God. அங்க பலவீனங்களுக்கு இடமே இல்லை. No place for weaknesses there. ஆகையால் தான் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். That is why dispelling all the weaknesses while we are on this earth, the Lord makes us powerful. எங்கள் புறம்பான சரீரமானது அழிந்தாலும், For though our outward man perish, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறது. our inward man is strengthened day by day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும், Though our outward man perish, வெளியே பார்த்தா சரீரத்துல பலவீனமா இருப்போம். outwardly we may be weak in the body, ஆனால் உள்ளத்திற்குள்ள நாம் பலவீனர் அல்ல. but we are not weak in our inner man. அந்த தேவ வல்லமை நம்மை பலவான்களாக மாற்றி இருக்கிறார். The power of God has made us strong. நம்முடைய சீஃப் பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னார். Our chief pastor mentioned an incident. பெரிய அக்கா வியாதியாய் படுத்திருந்தார்களாம். An elder sister was sick ரொம்ப அனுபவசாலி. and she was very experienced. அவர் ரொம்ப வியாதியா ரொம்ப பலவீனமா இருந்தார்களாம். She was very sick and weak. அவரை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக ரெண்டு விசுவாசிகள் வந்தாங்களாம். Two believers came there to comfort her and to inquire of her. பாஸ்டர் வெளியே நின்னுட்டு இருக்காரா. Pastor was standing outside. எங்க போறீங்க? Where are you going? அக்காவை பார்த்துட்டு வரோம். To see elder sister. ரொம்ப பலவீனமா இருக்காங்க. She is very weak. அவங்களை தைரியப்படுத்தி அவரோட ஆறுதல் சொல்ல தான் போறோம். We are going there to encourage her and to comfort her. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாங்களா. Then they returned after seeing. பாஸ்டர் கேட்டாங்களா, நீ அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களான்னு கேட்டாரா. Pastor said, did you comfort them? அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களா, அவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. She comforted us. நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டால் நாம் பலவீனர் என்றால் அர்த்தம் அல்ல. நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறார். When our body becomes weak, it does not mean that we are weak, but our inner man is strengthened day by day. அதுதான் வல்லமையும் வருகையும். That is power and coming. ஏனென்றால் நம்முடைய நோக்கம் வருகையில காணப்பட வேண்டும் என்பதுதான். Because all our goal lies in coming of the Lord. நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Our God is strengthening us. பேதுரு அப்போஸ்தலன் வருகை பற்றி சொல்லுகிற வார்த்தை வருகையும் வல்லமையும். Peter the apostle says about the coming as power and coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்க மாட்டோம். For we followed not fables. அந்த மெஜஸ்டி அந்த மகத்துவத்தை எங்கள் கண்ணால் கண்டோம். But we were eyewitnesses for his majesty. தேவனுடைய வருகையும் வல்லமையும் பற்றி நாங்கள் இந்த நாட்களிலே பேசுகிறோம். And we declare unto you the power and the coming of Jesus. ஒரு நிமிஷம் முழங்கால் இருப்போம். For 1 minute on knees please. எல்லார் மேல அந்த வல்லமை இறங்கட்டும். May the power descend on all of us. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும். May the power of God descend on you. அதிக நேரம் அல்ல. Not much time. நமக்கு சமயம் இல்லை இனி. We have no more time. ஒரே நிமிஷம் தான். 1 minute. பெட்ரோல்ல நெருப்பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? How much time for petrol to catch fire? வல்லமை உன் மேல் இறங்கட்டும். May a power descend on you. வருகை நம்பிக்கையினால் நிரம்புங்கள். Be full with the hope of the coming of the Lord. உன்னுடைய பலவீனம் மாறட்டும். May your weakness be dispelled. உன்னுடைய சரீரத்தில் ஒருவேளை நீ பலவீனமாக இருக்கலாம். You may be weak in your body. உன்னுடைய புறம்பான சரீரமானது ஒருவேளை அழிந்து போகலாம். Your outward man may perish. ஆனால் நீ வருகை நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். But you are a man full with the hope of the coming. உன்னுடைய உள்ளான மனுஷன் பலவீனம் அல்ல. Your inner man is not weak. நீ உன்னுடைய இதயத்தில் பலவீனம் அல்ல. You are not weak at heart. உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். Your inner man is renewed and strengthened day by day. அது அப்படித்தான் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. The power of God descends on you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. The power of God descends on you. கர்த்தருடைய வல்லமையை நீ காண்கிறாய். You see the power of God. கர்த்தருடைய வல்லமையை நீ அனுபவிக்கிறாய். You experience the power of God. அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையையும் கண்டோ. We see his power and his coming. ஆமென்.